வீட்ல தோசை மாவு இல்லன்னா ரொம்ப கஷ்டம். மாவு இருந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் தோசை, இட்லி ஊத்திட்டு எதனா ஒரு சட்னி அரைச்சுக்கலாம். இல்ல இட்லி பொடி வச்சு கூட சாப்பிட்டுப்போம். 2 வேளையுமே காலையில சாப்பாடு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு தான் அரிசி ஊற வச்சிருக்கேன். நைட்டுக்கு இட்லி இல்லனா தோசை ரெடி பண்ணிடுவேன். நைட்டே அரிசி ஊற வச்சுட்டா காலையில மாவு அரைச்சு போட்டுட்டனா, நைட்டுக்கு ரெடி ஆயிடும். நான் எங்க வீட்ல தினமுமே வீட்டுக்கிட்ட இடியாப்பம் எடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு அவங்ககிட்ட இடியாப்பம் கொஞ்சம் அதிகமாவே வாங்கிட்டேன். வாங்குனதுக்கப்புறமா ஒயிட் குருமா ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட கேரட், பீன்ஸ் தான் இருந்தது. அத வச்சு கொஞ்சம் சிம்பிளா ரெடி பண்ணிக்கலாம்னு செஞ்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது இடியாப்பம் அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். தோசை, இட்லிக்கு நல்லாயிருக்குமா என்னன்னு ட்ரை பண்ணதில்ல. சப்பாத்திக்கு சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இடியாப்பம் வச்சுருக்கேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். நைட்டு நேத்திக்கு பச்சை பயிறு ஃபில்டர் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா? அதுதான் நல்லா முளை கட்டியிருந்தது. அந்த பச்சை பயிறு எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்குமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். வீட்ல இருக்கிற வேலை எல்லாமே முடிச்சுட்டோம். கேக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. என் அக்கா பொண்ணு ஊர்லேருந்து வந்திருந்தா. ஓரியோ கேக் ரெடி பண்ணி குடுத்தா. அவங்க 3 பேரும் தான் சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சுத்தமா எதுவுமே ஹெல்ப் பண்ணவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓரியோ கேக் சாப்பிட்றது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னோட விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.